வணக்கம் நண்பர்களே. அதிமுக ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்னு தொல் திருமாவளவன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? அதன் பின்னணி என்ன? அதன் அரசியல் என்ன? அதை பத்தி நம்ம பேச போறோம். அதிமுகவை எப்பவுமே திருமாவளவன் ஒரு நல்ல மதிப்புல வச்சிருக்கிறார். ஒரு நல்ல இடத்திலேயே வச்சிருக்கிறார். சமீபத்துல அதிமுக மறுபடியும் பாஜகவோட கூட்டணி அமைச்ச பிறகும் திரு தொல் திருமாவளவன் அதிமுக மேல ஒரு நல்ல மதிப்பை வச்சிருக்கிறார். இதுக்கு பின்னணி என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, திமுக அதிமுக இரண்டு பெரிய திராவிட கட்சிகள், இந்த ரெண்டு கட்சிகளுமே தமிழகத்தில் உயிர்ப்புடன் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. திமுக இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, அதிமுக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த ரெண்டு கட்சிகளும் பலவீனம் அடைஞ்சிடக்கூடாதுங்க, அப்படி விட்டா பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வருங்கிறது தெரியல. ஏதோ ஒரு கட்சி பலவீனமான ஒரு மூன்றாவது கட்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதான். ஆனா இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சிகளுமே பலமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல திரு தொல் திருமாவளவனும் ஒருவராக இருக்கிறார். இல்லைன்னு சொல்லுங்க, அது சமூக நீதி பேசலையா, அண்ணாதுரை பெரியார் வழியில வரலையா, அப்படி இல்லைன்னு சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. இருந்தாலும் அவர் அந்த மாதிரி சொல்றதன் மூலம் ஏதோ அதிமுக கூட்டணிக்கு போக போறாரு அப்படின்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா திமுக நில அவர் ரொம்ப ஒன்றிணைந்து இருக்கிறார். ஆகையில அதிமுக பக்கம் ஏன் போக வேணும் அப்படி ஒரு கேள்வி நிச்சயமா வரும். முக்கியமாக திரு எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச போதே அதற்கு பின்னணியில் RSS இருந்ததோ அப்படின்னு பல ஆய்வாளர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா திமுக ஒரு மிகப்பெரிய கட்சியா இருந்தது, அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அதை வீழ்த்தக்கூடிய சக்தி மிக்க மிகப்பெரிய கட்சியாக திமுக தெரிஞ்சது. ஆகையால திமுக இருந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இனி திமுகவை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்தது. திமுக கிட்ட பெரியாரிய கொள்கை இருந்தது, அண்ணாதுரை கொள்கை இருந்தது, கடவுள் மறுப்பு கொள்கையும் இருந்தது, ஒரு இந்து விரோத கட்சியோ அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆகையால திமுகவை நீர்த்து போக்க செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சவங்க திரு எம்ஜிஆரை பயன்படுத்திட்டாங்க. திரு எம்ஜிஆர் தன்னுடைய அதிருப்தி மூலமா தான் வெளியே வந்தார், அவமானப்படுத்தப்பட்டதா உணர்ந்து வெளியே வந்தார். ஆகையால அவர் வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்ச போது நிறைய பேர் அவருக்கு அதிக அளவுக்கான உற்சாகத்தை கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுத்தவங்கள நிறைய பேர் வலதுசாரி எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஆதரவு கொடுத்தவங்க இடதுசாரிகளாகவும் இருந்தாங்க. இருந்தாலும் வலதுசாரி எண்ணம் அதிகமா இருந்தது. அப்படி அதிமுக வளர்ந்தது அப்படின்னு அதிமுக உடனே ஒரு வலதுசாரி கட்சி அறிஞ்சதா? அப்படி இல்லவே இல்லை. அதுவும் ஒரு திராவிட கட்சியாகத்தான் வளர்ந்தது, மறுக்க முடியாத உண்மை. அதுவும் சமூக நீதிக்காக போராடியது, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு அதிமுகவும் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறது. திமுக அதிமுக கிட்ட பெரிய வித்தியாசம் இல்லாத கட்சியாகத்தான் இருது. இருந்தாலும் கூட அதிமுக மேல ஒரு சந்தேக கண்ணுடன் நிறைய பேர் பார்த்தாங்க. சமீப காலமா அதிமுக ஏதோ வகையில் பாஜகவோட கூட்டணி அமைக்கிற கட்சியாகவே தான் இருக்கு. 2017க்கு பிறகு, செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பாஜகவின் அடிமை அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. பிரிந்து கிடந்த இரண்டு சக்தியினரை, முக்கியமாக எடப்பாடி OPS இணைத்து பார்த்தது திரு மோடி தான் அப்படின்னு திரு OPS சொல்லிட்டாரு. அத அதிமுக யாரும் மறுக்கல, எடப்பாடியெல்லாம் மறுக்கல. ஏதோ மத்திய அரசினுடைய ஆதரவுடன், மத்திய அரசினுடைய நல் மதிப்புடன் அந்த கட்சி அதிமுக 4.5 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சியில் இருந்தது. அதற்கு பிறகு ஆட்சி இழந்தது. 2019 மக்களவை தேர்தல் அதிமுக கூட்டணி தான், 21 சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி தான். ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்துதான் போட்டியிட்டார்கள். ஆனா வெற்றி பெற முடியவில்லை. கடந்த மக்களவை தேர்தலில் 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்பு ஒரு சிறு பிணக்கு காரணமா வெளியே வந்தாங்க. முக்கியமாக அண்ணாமலை காரணமாக எடப்பாடிக்கு ரொம்ப மன கசப்பு இருந்தது. அந்த பகுதியில கொங்கு மண்டலத்துல யாரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்த சமயத்துல தான் ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு நினைச்சு உறவை முறித்து கொண்டு வெளியே வந்தார். ஆனால் படுதோல்வி அடைந்தது, மறுக்க முடியாதுமே. மீண்டும் இணைந்து கொண்டார்கள். அதிமுகவை மிரட்டி பாஜக இணைத்துக் கொண்டது. இப்படி எல்லாம் விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. மிரட்டி இருக்கலாம், என்ன சொல்லி மிரட்டி இருப்பாங்க, இரட்டை லட்சணம் காட்டி மிரட்டி இருப்பாங்க, வழக்குகள் காட்டி மிரட்டி இருக்கலாம், ED IT இதெல்லாம் காட்டி மிரட்டி இருக்கலாம். ஆனா அணி அமைஞ்சிருச்சு. நாங்கள் பலமான சக்தி அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டே இருக்கிறார். நாங்கள் ஒன்றாக இணைந்ததை பத்தி எதற்கு இந்த மாதிரி தப்பா பேசுறீங்க? திமுக கூட்டணி அமைச்சது இல்லையா? அப்பெல்லாம் அதுக்கு உங்களுக்கு எதிராக தோணவில்லையா, முரணாக தோணவில்லையா அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு. சரிதான், திமுகவும் அணி அமைச்சதுல 1991 இருந்து 2004 வரைக்கும் அமைச்சரை இடம்பெற்றாங்கல்ல, அப்பெல்லாம் அவங்களுக்கு அது முரண்பாடாக தெரியலையே. திமுகவும் பாஜக கூட்டணி அமைச்ச கட்சி தானே. ஆகையால் தான் திரு தொல் திருமாவளவன் அதிமுக பத்தி இந்த மாதிரி கருத்து சொல்றாரு. அந்த மாதிரி சொல்றதன் மூலம் ஒரு சாய்ஸை அவர் வச்சுக்கிறாருங்கிறது உண்மை. எப்படி? முக்கியமாக ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு திரு தொல் திருமாவளவன் தொடர்ந்து ஒரு 1.5 ஆண்டுகள் முன்னால சொல்லிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி சொல்றதன் மூலம் அவர் பிரிஞ்சு போறாரோ, திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தர்றாரோ, குடைச்சல் தர்றாரோ, இப்படி எல்லாமே நம்ம நினைச்சோம். அப்படி நினைச்சிட்டு இருந்த அதே சமயத்துல இல்ல அது எங்க கொள்கை,
ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது எங்க கொள்கை. ஆனா கூட்டணி இருக்கும்போது அதை ரொம்பலாம் நாங்க நிர்பந்தம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 இடங்கள் வேணும் அப்படின்னு நிர்வாகிகள் பல பேர் சொன்னாங்க. திருமாவளவனும் எங்களுக்கு விருப்பம் தான், ஆனா கூட்டணி கணக்குகள் பார்த்து தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சமயத்துல விஜயோட கூட்டணி அமைப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் வந்தது. விஜய் அதிலும் ஆட்சியில் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிச்சயமாக கூட்டணி அமைஞ்சிருமோ அப்படின்னு நிச்சயமாக எல்லாரும் நினைச்சாங்க. அதுக்கு திருமாவளவன் நேரடியாக விமர்சனம் பண்ணிட்டாரு. இப்படி ஆசை காட்டுறாங்க, ஆசை காட்டி கூப்பிடுறாங்க, இதெல்லாம் இல்ல, கொள்கைன்னு சொல்லுங்க அப்படின்னு திருமாவளவன் சொன்னாரு. அதே சமயம் திருமாவளவனோடு மிகவும் பலம் வாய்ந்தவராக இருந்த ஆதவ அர்ஜுனா அங்கு விஜய் கட்சியில தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாரு, ஒரு பாலமாக இருக்கிறாரோ அப்படின்னு கூட தோணுது. ஆனா விஜய் கட்சியில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சாத்தியம் விடுதலை சிறுத்தைகள் இல்லை அப்படின்னு திருமாவளவனுக்கு புரியுது. ஏன்னா விஜய் மிகப்பெரிய கொள்கைகளை தன்னுடைய மாநாடுகளை வைக்கிறதுல கடுமையாக எதிர்கட்சி தலைவர்களை எள்ளி நகையாடுகிறார், கேலி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், நக்கலாக பேசுகிறார். பெரிய கொள்கைகளை வைக்கிறாரா? தமிழ்நாட்டை முன்னேற்றக்கூடிய தொழில் கொள்கை வைக்கிறாரா, இல்ல பொருளாதார கொள்கைகளை வைக்கிறாரா, இல்ல சமூக நீதி கொள்கைகளில் மாற்றம் வேணும் நினைக்கிறாரா? இந்த மாதிரி எதுவுமே அவர் தன்னுடைய கூட்டங்கள்ல தன்னுடைய மாநாடுகள்ல பேசுறது நிறைய பேர் பேசிட்டாங்க, அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இதுதான் திருமாவளவனுக்கும் நன்றாக புரிகிறது. விஜய் மிகப்பெரிய வெற்றி அடைய மாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் திருமாவளவனுக்கு நன்றாக வருகிறது. அதனால்தான் திமுகவின் கூட்டணி கட்சிகளை கடுமையாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து தள்ளுகிறார். இடதுசாரிகள்லாம் பயங்கரமா கழுவி ஊத்துறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளையும் விமர்சனம் பண்றாரு. ஆனா பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டியது திருமாவளவன் மட்டும்தானா அப்படின்னு திருமாவளவன் பதில் சொல்றாரு. அதிமுக நீங்களும் பதில் சொல்லுங்க, நீங்களும் வேங்கவேல் பத்தி பேசுங்க, நீங்களும் அது போராடுங்க அப்படிலாம் கடுமையா பேசுறாரு. தூய்மை பணியாளர்கள் பத்தி அவர் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு எதிர்த்து சொல்றாரு. இருந்தாலும் கூட அதிமுகவை ஒரு சாய்ஸாக வைத்துக் கொள்ள திருமாவளவன் விரும்புகிறார். எடப்பாடி பழனிசாமி இந்த வருஷம் இறுதியில பாஜக கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு பேச்சு போய்கிட்டே இருக்கு. ஆனா அப்படி கழட்டி விடுவாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. பாஜக கூடவே இருக்காங்க, பாஜக தான் அதுக்கு ஆதரவா இருக்கு. ஐயா வழி நடத்துறதே அதிமுகவை RSS தான் அப்படின்லாம் விமர்சனம் வந்துகிட்டு இருக்க சமயத்துல எல் முருகன் நேரடியா சொல்றாரு, அதிமுகவை RSS வழி நடத்தினால் என்ன, இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா யாருமே எதிர்த்து பேசவே இல்லை. அதிமுக யாருமே சொல்லல RSS எல்லாம் வழி நடத்த முடியாதுங்க, எங்க வழி தனி வழி அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல, ஏதோ செல்லூராஜ் மட்டும் நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம், நாங்கள் தங்களுடைய தனி தன்மையோடு இருப்போம் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா RSS வழி எடுத்ததாங்கிறதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த சமயத்தில் கூட திருமாவளவன் அதிமுகவுக்கு ஒரு தனித்துவம் உண்டு, அது ஒரு தனி கட்சி, அதுக்கு திராவிட சக்தி கொண்ட கட்சி, திராவிட எண்ணம் கொண்ட ஒரு கட்சி, அது சமூக நீதி கொண்ட கட்சி, அண்ணாதுரை பெரியார் வழி வந்த கட்சி அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துறது மூலமாக அதிமுக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சமயத்தில் பாஜகவை கடற்றி விட்டு ஒரு அணி அமைக்க முயலும் போது அதற்கான சாய்ஸ்ல நிச்சயமாக திருமாவளவன் இருப்பார், திருமாவளவன் இருக்க விரும்புகிறார். ஆகையால திமுகவுக்கு மாற்று அதிமுக இருக்கே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. விஜயோட கூட்டணிக்கான சாத்தியம் இருக்குமாங்கிறது தெரியல. விஜய் தனியாக போகிற பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் போகுமான்னு தெரியல. அதிமுக தனியாக இருக்கிற சமயத்துல, பாஜக அணி இல்லாமல் இருக்கிற சமயத்துல அதையும் ஒரு சாய்ஸா வைக்கணும் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. திமுகவுக்கு மாற்றாது இருக்கணும்னு நினைக்கிறாரு. திமுகவோடு அணி அமைப்பதற்கு அது மிக சிறந்த ஒரு வலுவான பேர சக்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறது தவறு இல்லை. பேரங்களை வைத்துதான் இடங்கள் வாங்க முடியும், இடங்கள் வாங்கினால்தான் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற்றால் தான் அதிகாரம் பெற முடியும். இதை யாருக்குமே சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் திருமாவளவன் செய்ய நினைக்கிறார். அதில் அவர் வெற்றி பெறுவாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.